ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிங்கோ பிங்க் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக கனிஷ்காவோட டான்ஸ் ப்ரோக்ராம்க்காக ஷீரடி போயிருந்தோம். ஸோ அங்கே என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணோம் அப்படிங்கிறதா இன்றைக்கி உங்கள் கூட வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஷீரடிக்கு அடிக்கடி வந்தவங்களுக்கு அங்கே என்னெல்லாம் வாங்கலாம், எதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும். பட் நாங்கள் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஷீரடி போயிருந்தோம். எங்களுக்குமே அங்கே வந்து சாய்பாபாவோட சிலைகள்லாம் வந்து எங்கே வந்து விலை கம்மியாக இருக்கும், எங்கே போய் அந்த பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. பட் என்னோடய ரிலேட்டிவ் சொன்ன விஷயம் என்னென்னா, அங்கே வந்து நல்லா பார்கெயின் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா, பாபா கோவில் பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வரப்போ, அந்த துவாரகமைக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா கடைகள் இருந்தது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்தது. பட் கோவிலுக்கு உள்ளே போகிறதுக்கு இருக்கிற என்ட்ரன்ஸில் இருக்கிற கடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேட் அதிகமாக இருந்தது. ஒரு கடைக்கு 4 கடை வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு விசாரித்து தான் நாங்கள் வாங்கினோம். ஸோ நான் வந்து இப்போ ஒன் பை ஒன்னாக வந்து என்னெல்லாம் வாங்கினேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து இந்த பிரேஸ்லெட். இந்த பிரேஸ்லெட் வந்து டிஃப்ரெண்ட்டாக நிறைய வச்சுருந்தாங்க. பட் கனிஷ்கா வந்து இந்த 2 இது தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து சாய்பாபா போட்டிருக்க மாதிரி, அடுத்ததாக இந்த பிளாக் கலரில் இருக்கிற இந்த பீட்ஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் டைப், யாரோட கைக்கு வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இந்த 2 நாட்டு கொடுத்துருக்காங்க. 2 சைடும் நம்ம இழுத்தோம்னா நல்லா பெருசாகும். அடுத்ததாக நார்மலாக கையில் கட்டக்கூடிய இந்த கயிறு, கோவில் போனாலே வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. அடுத்ததாக கனிஷ்காவுக்கு பிடிச்ச 2 கீ செயின் வாங்கியிருந்தா. அடுத்ததாக ரொம்பவே ஞாபகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேனா வந்து வாங்கினா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டு அண்ட் சில்வர் கலரில் சேர்ந்த மாதிரி சாய்பாபாவோட அந்த பிக்சர் இருக்க மாதிரி. இது வந்து லைட்டாக இப்படி ட்விஸ்ட் பண்ணாலே நமக்கு வந்து அந்த பேனாவோட மொனை வந்து வந்துருங்க. ஸோ இந்த பேனா வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது எனக்குமே. அடுத்ததாக பம்பரம். இந்த பம்பரம் வந்து நம்ம சென்னையில் இருக்கிற மாதிரி இருக்கிற பம்பரம் இல்லை. நார்மலான பம்பரம் வந்து தனியாக வந்து இந்த சாட்டை வரும். பட் இதில் வந்து ஜாயிண்ட் ஆகியிருக்கு. இது வந்து டிஸ்கோ பம்பரம்னு சொல்லி அங்கே விற்றுட்டு இருந்தாங்கங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. அடுத்தது இந்த பஜனை பண்ணுறதுக்கு அடிப்பாங்க இல்லைங்களா, அதுவுமே வாங்கியிருந்தோம். அது பிராஸா என்னன்னு தெரியல. ஆனால் 20 ருபீஸ்க்கு நாங்கள் அதை வாங்கியிருந்தோம். அடுத்ததாக இந்த மணி. இந்த மணிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் மணி 10 ருபீஸ் தான். இந்த டாலர் வச்சு இந்த வெள்ளை கலரில் இருக்கிற அந்த மணி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து 30 ரூபான்னு சொல்லி 6 பீஸ் கிட்ட நாங்கள் வாங்கினோம். கனிஷ்காவுக்கு ரொம்பவே பிடிச்ச இந்த ஆர்பீஸ் பால் வந்து வாங்கியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது. கையில் வச்சு அழுத்திக்கிட்டே இருந்தால். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா தான் அங்கே. ஸோ சென்னையில் எவ்வளோ ரேட்டுன்னு தெரியல. பட் அங்கே வந்து 50 ரூபான்னு சொல்லி இதை வாங்கினோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த அழுத்திக்கிட்டே விளையாடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அடுத்ததாக வந்து பாபாவோட கோவிலில் வந்து கொடுத்த பிரசாதம் பூந்தி கொடுத்துருந்தாங்க. அடுத்ததாக இந்த உதின்னு சொல்லக்கூடிய அந்த விபூதி மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது வந்து கொடுத்தாங்க. அடுத்ததாக நம்ம கோவில் போனாக்கா பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு வாங்கிறதுக்கு பொரி, அதுக்கப்புறம் அது கூடவே சேர்ந்து இந்த மிட்டாய், உப்பு கடலை அதெல்லாம் கலந்து வந்து ஒரு பேக்கெட் இருந்துச்சு. சாய்பாபா கோவிலை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து தனியாக வந்து பொரி மட்டும் நமக்கு கிடைக்காதுங்க. இது 2மே சேர்ந்து மிக்ஸ் ஆகி தான் வந்து அங்கே விற்கிறாங்க. இந்த ஒரு பேக்கெட் மட்டும் 50 ரூபா. அதே போல் எள்ளு கலந்த மாதிரி இருக்கிற ஒரு மிட்டாய் வந்து அதுவுமே வந்து பேக்கெட் வந்து 50 ரூபான்னு சொல்லி வாங்கினோம். அப்புறம் சாய்பாபாவோட கிஃப்ட்டு மாதிரி பிள்ளையாரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ரிலேட்டிவ்ஸ் கொடுக்கறதுக்காக ஒரு 15 to 20 கிஃப்ட் ஐட்டம்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். அடுத்ததாக இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட்டில் போடுறதுக்கான ஒரு நைட் லேம்ப் மாதிரி ஒன்று சின்னதாக ஒன்று வாங்கியிருந்தோங்க. இதுலேயுமே வந்து அந்த சாய்பாபாவோட ஃபோட்டோ வந்து இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ்னு வாங்கியிருந்தோம். நம்ம பூஜை அறையில் கூட வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் வீட்டில் வந்து போட்டு செக் பண்ணி பார்த்தோம். பட் இது போட்டதுமே அந்த லைட்டு எரியறதுல வந்து பாபாவோட அந்த பிக்சர் வந்து தெரியல. அதில் வந்து அந்த லைட்டு தான் வந்து தெரியுதே தவிர பிக்சர் வந்து அந்தளவுக்கு நமக்கு கிளாரிட்டியாக இல்லை. நான் ஆஃப் பண்ணி பார்க்குறப்போ தெரியுது. பட் லைட் போட்டாக்கா நமக்கு அந்த லைட்டோட வெளிச்சம் தான் அதில் இருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் பிங்கோ பிங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.